காவல்துறையினர் பெண்களை குறிவைத்து பாலியல் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. இந்த பொண்ணுகதே இவங்களால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க. அம்புட்டு தெளிவா கஷ்டப்படுற பிள்ளைகளை குறி வச்சு வேட்டையாட பாத்திருக்காங்க. எவ்வளவு தைரியமா பதில் சொல்லிருக்காங்கல்ல. நிறைய பேரு. ஏய் ரெஜினா, சல்மா படிச்சிட்டு இருக்கா. ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற? செல்போன் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணாதடி. அந்த வீடியோ ரீப்ளே பண்ணு. ஏய், இத நம்ம ஏற்கனவே டிவில பார்த்த வீடியோ தான்டி. அதுல ஒரு விஷயம் இருக்கு, நீ அதை ப்ளே பண்ணு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் மாட்டிக்க வேண்டியவங்க நிறைய பேரு வெளி உலகத்துல சுதந்திரமா சுத்திக்கிட்டே இருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக கடன் வாங்குற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உடனே பணம் கிடைக்குது, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நீங்க அவசரப்படுறீங்க பாருங்க. அந்த அவசரத்தை இவங்கள மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இனிமே யாராவது பொண்ணுகளை தப்பா பேசணும்னு நினைச்சா கூட பயப்படணும். எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். என்னடி யோசிக்கிற? இந்த வீடியோல பேசுறது வேற யாரும் இல்ல, ஆனந்தி தான். ஏய், என்னடி சொல்ற? ஆமா ரெஜினா, இப்ப மறுபடியும் நான் இந்த வீடியோவை ப்ளே பண்றேன். அந்த பொண்ணோட குரலை மட்டும் கேளு. குடும்ப கஷ்டத்துக்காக கடன் வாங்குற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உடனே பணம் கிடைக்குது, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நீங்க அவசரப்படுறீங்க பாருங்க. அந்த அவசரத்தை இவங்கள மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஏய், ஆமாண்டி, இது ஆனந்தியோட குரல் தான். அப்போ இது எல்லாமே பண்ணது ஆனந்தியா? ஏய், நீங்களே ஏதாவது பெண்ணாத்திட்டு இருக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு அப்படிலாம் தோணல. ரெஜினா, இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு? நம்ம ஊர்ல இருந்து வந்தோமே அன்னைக்கு தாண்டி வந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு இந்த நியூஸ் வந்திருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் தான் இது நடந்திருக்கு. ஆமா, அன்னைக்குதான் ஆனந்தியும் ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்து மாட்டிருக்கா. நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த பிரச்சனையில மாட்ட போய் தான் ஆனந்தி ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்திருக்கணும். ஆனந்தி இந்த உண்மையை மறைக்கதான் வார்டன் கிட்ட போய் சொல்லிருக்கா. இது இப்பவே வார்டன் கிட்ட சொல்றோம். ஆனந்தி ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வரோம், வா. சொன்ன கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். என்ன காயத்ரி? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இது வார்டனுக்கு தெரிய வேண்டாம். ஏன் ஏன் தெரிய வேண்டாம்னு சொல்ற? அப்போ உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? அப்படிதானே காயத்ரி? காயத்ரி, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை எல்லார்கிட்டயும் நீ மறைக்கிற. எங்க மேலயும் ஆனந்தி மேலயும் உண்மையாவே உனக்கு அஃபெக்ஷன் இருந்தா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. சொல்லு காயத்ரி, சொல்லு காயத்ரி. சொல்றேன் சொல்றேன். நான் பண்ண தப்புக்கு ஆனந்தி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த லோன் பிரச்சனையாலதான் ஆனந்தி ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்தா. வார்டன் கிட்ட மாட்டினா. என்னாலதான் இன்னைக்கு ஆனந்தி ஹாஸ்டல் விட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கா. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் காயத்ரி எங்க கிட்ட எதுவுமே சொல்லல? வார்டன் பேச்சு மீறி லோன் வாங்கினதுல ஆரம்பிச்சு அது உங்ககிட்ட மறைச்சதுல இருந்து தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டே இருந்தேன். எப்படி உங்க முகத்துல முழிப்பேன்னா எப்படி உங்ககிட்ட இதை சொல்லுவேன்? அத மறைக்கதான் இத உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. காயத்ரி, அழாத. நாங்க இருக்கோம். ஆனந்தி எடுத்த முடிவு சரிதானே எங்களுக்கும் தோணுது.
இப்போதைக்கு இந்த விஷயத்த வார்டன் கிட்ட சொல்ல வேண்டாம். டைம் வரப்போ சொல்லிக்கலாம். எது எனக்கு தெரிய வேணான்னு சொல்ற சல்மா? எதை சொல்ல வேணான்னு சொன்ன சல்மா? அது அது வந்து மேடம், ஆனந்திய நேர்ல பார்த்து பேசலான்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க திட்டுவீங்களோன்னு சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ஓ, அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் எதிரியா தெரிய ஆரம்பிச்சிட்டேன்ல? ஐயோ இல்ல மேம், அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. எந்த விளக்கமும் எனக்கு வேணாம். எப்போ என்கிட்ட ஆனந்தியும் நீங்களும் எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க வேற நான் வேறன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமே ஆனந்தி விஷயத்துல உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன சல்மா இப்படி ஆயிடுச்சே? நான் வார்டனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சமாளிக்க தாண்டி அப்படி சொன்னேன். அதுவே அவங்களை இவ்ளோ அப்செட் பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போறாங்கடி. எல்லாம் நான் பண்ண தப்பால நடந்தது. எல்லாம் என்னால தானே. ஒண்ணும் இல்ல காயத்ரி, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். ஆனந்தி திரும்பி நம்ம ஹாஸ்டலுக்கே வந்துருவா. மகேஷ், ஆனந்தி ஹாஸ்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்ன, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆனந்திக்கு உடனே ஹாஸ்டலுக்கு போக பிடிக்கலையா? ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போலான்னு சொன்னான். ஆனந்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வார்டன் கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. நீயும் இப்படி கஷ்டப்பட தேவையில்ல, மகேஷும் கஷ்டப்பட தேவையில்ல. மித்ரா, ஆனந்தி எதுவும் சொல்லாத. ஆனந்தி, உன் பேக்ஸ் எல்லாத்தையும் கார்லயே வச்சிரு.